strategies for implementing curriculum change and innovation. இந்த கரிக்குலம் சேஞ்ச் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இல்லை இனோவேஷன் வந்து கொண்டு வரதுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஸோ சின் அப்படின்றவர் 1969 இந்த ஸ்ட்ராட்டஜிஸை வந்து டிஃபைன் பண்ணியிருக்காரு. மொத்தம் 3 கேட்டகரி இருக்குது. ஃபஸ்ட்டு கேட்டகரி வந்து ரேஷ்னல் எம்பிரிக்கல் ஸ்ட்ராட்டஜி. ரேஷ்னல்னால் ஒரு விஷயத்தை வந்து நம்ம லாஜிக்கலாகவோ இல்லை ஒரு ரீசன் அவுட் பண்ணியோ அதற்கான தெளிவான விளக்கங்கள் கொடுத்து லாஜிக்கலாக இது ஏன் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம சொன்னோன்னா அது வந்து ரேஷ்னல். ஓகே, ஸோ ஃபேக்ட் பேஸ் பண்ணி, லாஜிக் பேஸ் பண்ணி, ரீசனிங் பேஸ் பண்ணி இருக்கிறது தான் வந்து ரேஷ்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. எம்பிரிக்கல்னால் பேஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ். அது அப்சர்வேஷனாக இருக்கலாம், இல்லை ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக இருக்கலாம். ஜஸ்ட்டு தியரியை மட்டும் படிச்சுட்டு வர்றது கிடையாது. எம்பிரிக்கல்னால் ப்ராக்டிக்கல் அப்படின்னு அர்த்தம். அப்போது ரேஷ்னல் எம்பிரிக்கல் ஸ்ட்ராட்டஜினா என்ன சொல்கிறாங்கன்னா, பீப்புள் ஆர் ரேஷ்னல். ஓகே, பீப்புள் வந்து எப்போவுமே லாஜிக்கலாக யோசிப்பாங்க அப்படின்றது ஒரு அசம்ஷன். எப்போ வந்து லாஜிக்கலாக யோசிப்பாங்கன்னா வென் தெர் இஸ் எம்பிரிக்கல் எவிடன்ஸ். ஸோ அவங்க அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது மக்கள் வந்து இதை ஏற்றுக்குவாங்க. ஓகே, இது ஒர்க் அவுட் ஆகும், இந்த சேஞ்ச் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போது ஒரு கரிக்குலம் சேஞ்ச் பண்ணும்போது ஒரு டீச்சர் வந்து அதோட பலன்கள் என்ன அப்படின்றத அவங்க கிளாஸ் ரூமில் ப்ராக்டிஸ் பண்ணி அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் அவங்களாவே அந்த புதிய கரிக்குலத்தையோ இல்லை புது இன்ஸ்ட்ரக்ஷனல் ப்ராக்டிஸையோ அக்செப்ட் பண்ணிக்குவாங்க ஃபுல் கமிட்மெண்ட்டோட. ஸோ அதுதான் ரேஷ்னல் எம்பிரிக்கல் ஸ்ட்ராட்டஜி. அடுத்தது நார்மேட்டிவ் எஜுகேட்டிவ் ஸ்ட்ராட்டஜி. இது என்னென்னா, இப்போ நார்மேட்டிவ்னா அதோட மீனிங் என்னென்னு பார்த்தோம்னா பேஸ்ட் ஆன் வேல்யூஸ் ஆர் நார்ம்ஸ். ஓகே, ஸோ ஒரு வேல்யூஸ் பேஸ் பண்ணியும் எப்படி இருக்கணும் அப்படின்றது தான் வந்து நார்மேட்டிவ் அப்படின்றது அர்த்தம். எஜுகேட்டிவ்னா நம்ம அந்த டீச்சிங் மெத்தட்ஸாக இருக்கலாம், இல்லை டீச்சிங் மெட்டீரியல்ஸாக இருக்கலாம். ஸோ இது என்ன சொல்லுதுன்னா, இப்போ இந்த கரிக்குலம் சேஞ்சை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறவங்க யார் அப்படின்னா டீச்சர்ஸ் தான் ப்ரைமராக. அவங்களுக்கு ப்ராப்பரான ட்ரைனிங் கொடுத்து இந்த கரிக்குலம் சேஞ்ச் பண்ணுறதுனால என்னென்ன நல்லது நடக்கும் அப்படின்றத அவங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணால் அவங்க வந்து இதை வந்து ஏற்றுக்குவாங்க அப்படின்றது தான் இந்த ஸ்ட்ராட்டஜி. ஸோ அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள எஜுகேட் பண்ணுவாங்க செமினார்ஸ் மூலமாக, இல்லை ஒர்க் ஷாப்ஸ் மூலமாக. எஸ்சிஆர்டி ஒரு என்சிஆர்டி இவங்க 2 பேரும் வந்து இந்த செமினார்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணி அந்த கரிக்குலம் சேஞ்சை அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு டீச்சர்ஸை எஜுகேட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் நார்மேட்டிவ் எஜுகேட்டிவ் ஸ்ட்ராட்டஜி. தேர்டு வந்து பவர் கொயர்சிவ் ஸ்ட்ராட்டஜி. பவர் கொயர்சிவ் ஸ்ட்ராட்டஜி ஆல்ரெடி பார்த்துருக்கோம். கொயர்சிவ்னா வற்புறுத்தல், கம்பல்ஷன். ஸோ இது வந்து பவரில் இருக்கிறவங்க இல்லை அத்தாரிட்டியில் இருக்கிறவங்க இந்த சேஞ்சை வந்து ட்ரைவ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஒரு சர்க்குலர் அனுப்புகிறாங்க எல்லா ஸ்கூலுக்கும், இனிமேல் இந்த கரிக்குலம் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், இல்லை மாரல் எஜுகேஷன் வந்து எல்லா ஸ்கூல்ஸ்லையும் கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு சர்க்குலர் அனுப்புனாங்கன்னா அது வந்து அதான் வந்து பவர் கொயர்சிவ் ஸ்ட்ராட்டஜி. இது யாரும் கேள்வி கேட்க முடியாது. அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதில் 2 டைப் இருக்குது, டைரக்ட் ஆர் இன்டைரக்ட். டைரக்ட்னா ஒரு சர்க்குலர் அனுப்பி இனிமேல் எல்லோரும் இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது. இன்டைரக்ட்னா இப்போ இந்த சேஞ்ச் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கூலுக்கு வந்து அடிஷ்னல் ஃபண்டிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது, இல்லை உங்கள் ஸ்கூலுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ரெக்கக்னிஷன் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறது. இதெல்லாம் வந்து இன்டைரக்ட். பட் எதுவாக இருந்தாலுமே வந்து அது அத்தாரிட்டிக்கிட்டேருந்து தான் இந்த டைரெக்ஷன்ஸ் வரும். ஸோ இந்த 3 ஸ்ட்ராட்டஜியை வச்சு தான் ஒரு கரிக்குலம் சேஞ்சோ இல்லை ஒரு இனோவேஷனோ இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு இந்த சின் அப்படின்றவர் சொல்கிறார். இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் ஃபீட்பேக் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஹாப்பி லேர்னிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.